சர்ச் பார்க்கும்பொழுது என்னோட பேசும் தலைப்பு என்னவென்றால் the waiting on God's heart in the secret place. அந்த காலத்துல இயேசு இருதயத்துக்காக நாம் காத்திருப்பது அதோட இதை பேச போகின்றேன். சர்ச் பார்க்கும்பொழுது வெயிட்டிங் காத்திருப்பது என்ன நினைக்கிறீங்க? So பார்க்கும்போது waiting is God's presence is not a passive activity but an intentional movement for spiritual growth, revelation and transformation. So பார்க்கும்போது தேவத்தை காத்திருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை சர்ச். அது ஒரு செயலற்ற காரியம் இல்லை. அது என்னன்னா ஒரு ஆவிக்குரிய நோக்கம், ஒரு பசுத்தமான தருணம். நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கும் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம வாழ்க்கையில மாறுபாடு உள்ள காரியத்துக்காக தான் அந்த வெயிட்டிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கும்போது தேவத்தை காத்திருக்கும் போது கண்டிப்பா யூ மே ஃபீல் நம்ம நிறைய சர்ச்சில் எதிர்நோக்கிறோம் நினைக்கலாம். இப்போ நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஸ்டில் எனக்கு வந்து வாழ்க்கையில் சேலஞ்ச் நிறைய இருக்கு, நம்ம சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், இது மாறாதா, ஏன் தாமதமாகி இருக்கு, இந்த தாமதம் மாறாத சொல்லி இருக்கோம். Come on church, we are the people of God. நம்ம தேவன் ஜனங்களா இருக்கின்றோம். சில நேரத்தில் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்தில் நிறைய காலங்கள் நம்ம எதிர்நோக்கின்றோம். நிறைய பேர் தாமதமாகும், சில பேர் வெயிட்டிங் நினைக்கலாம். தாமதமாகிட்டே இருக்கேன், 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, ஏன் மாற மாட்டேது, எதிர்காலத்துக்கும் சில நேரத்தில் வந்து நினைக்கலாம் சர்ச் காத்திருக்க எதுவும் ஆக மாட்டேங்குங்க, தள்ளு போறீங்க. இதை பற்றி பேசுறீங்க என்னென்றால் அந்த காலத்துல நம் தேவன் இருக்கின்றார். அந்த காலத்தில் இருக்கும் போதே நம் தேவன் நோக்கி நம்ம இருதயத்தை தேடும் போதுதான் தேவன் நம்மத்தை வெளிப்படுவார் சர்ச். இதை பற்றி பேசும்போது என்னன்னா இட் இஸ் டைம் ஆஃப் வெயிட்டிங், காட் ரிவீல் விஷன், காட் ரிவீல்ஸ் ஹார்ட். நம்ம இந்த நேரத்தில் நம்ம காட்டிருக்கும் பொழுது தேவன் நம்மளோட இருதயத்தை வெளிப்படுத்துவார். அது மட்டும் கிடையாது, தேவன் நம்ம தான் தரிசனத்தை கொடுப்பார். தரிசனம் என்ன சொல்லுகிறேன்னா வாழ்க்கையில அடுத்த காரியம் என்ன செய்ய போகணும்னு சொல்லிட்டு ட்ரீம் மூலியமாக கனவு மூலியமாக தேவன் வெளிப்படுத்துவார். அவர் வேலைகள் செய்யறது நோக்கி தேவன் வெளிப்படுத்துவார். அதான் விஷன், அந்த தரிசனமே குறிக்கிறேன். ஸோ பார்க்கும்பொழுது தேவ பிரசனம் சொல்லுமே, தேவ பிரசனத்தை சந்தோஷம் இருக்கிறேன். ஸோ பார்க்கும்பொழுது என்ன சொல்றேன்னா God invites us into His presence. தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், அவர் பிரசனத்தை நோக்கி அழைத்திருக்கிறார், நேரத்தை அழைத்திருக்கிறார். நம்ம அவர் பிரசனம் போறோமா, அதை மீனாக தெரிஞ்சு. ஸோ அழைக்கும் பொழுது நம்ம அழைப்பை எடுத்துக்கொள்றோமா, அந்த அழைப்பை எடுக்கும் போது தான் நம்ம வந்து தேவனுடைய இருதயத்தை நோக்கி பார்க்க முடியும், தேவ இருதயத்துக்கு நம்ம வர முடியும் சர்ச். ஸோ இருக்கும் போது அந்த நேரத்தில் வந்து தேவன் வந்து அவர் இருதயத்தை என்ன வைத்திருக்கிறாரோ நமக்காக வைத்திருக்க காரியத்தை ஒவ்வொருத்தையும் இருக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்றீங்க, பிஸ்னஸ் செய்யும் போது எப்படி சேர்ந்தாங்க இந்த ஸ்டார்டிங் இந்த பிகினிங் எப்படி ஆரம்பிச்சுட்டு கொண்டு போகிறது, அடுத்த கட்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியல சர்ச். அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரே பண்ணும்போது இங்கே ஆவி கழிச்சவங்க ப்ரே பண்ணி தேவனை காத்திருக்கும் போது தேவன் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் சர்ச். இன்னும் ஷோ யூ த வே எப்படி நீங்கள் செய்ய சொல்லிட்டு வழியை காட்டுவார் சர்ச். தேவனை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் பிரசனத்தை இருக்கும் போது கண்டிப்பாக தேவன் வெளிப்படுவார் சர்ச். விசுவாசிங்களா? பாருங்க சர்ச், நம்ம ஒரு பைபிள் வாசிக்கலாம், மெயினான பைபிள் வாசி நான் பேச போகிறேன். என்னவென்றால் ஐசியா சாப்டர் 40 verse 31, ஏசாயா 40 வசனம் 31 படிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என்ன போட்டுருக்குன்னா கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவன்ல நம்ம தேவன்ல காத்திருக்கும் போதே நமக்கு ஒரு நியூ ஸ்ட்ரென்த், நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிடுச்சு. வசனம் போட்டுருக்குன்னா நம்ம கழுகு போல செட்டைகளை விரித்து பறக்கம் போட்டுருக்கு, எலும்பும் போட்டுருக்கு. பைபிள் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பார்க்கலாம் கழுகு சொல்லிட்டு ஈகிள். பார்க்கும்போது ஏன் ஈகிள் குறிக்குன்னா ஈகிள் மட்டும் போட்டிருக்காது, சத்த வந்து லயன் நம்ம கட்சிக்கும் சிங்கத்தை போல நம்ம போட்டுருந்துச்சு. ஏன் தேவன் விஷயம் பண்ணி பைபிள் விஷயம் பண்ணிக்காங்கன்னா ஏன்னா மற்ற எல்லாம் பேர்ட்ஸ் விட மற்ற எல்லாம் பறவை கழுகோட விஷன் அது நல்ல பார்வை வந்து நேர்கொண்ட ஒரு பார்வை இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது நம்ம என்னைக்குமே லைன் போல் நம்ம இருக்கிற மாதிரி கழுகு செகண்ட் பறக்கும் சர்ச். ஸோ வசனம் போட்டிருக்கு நம்ம ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம், நம்ம நடந்தாலும் சோதி போக மாட்டோம். பைபிள் போட்டிருக்கு, தேவன் சொல்கிறார் கம் டு மீ ஐ கிவ் யூ ரெஸ்ட். சர்ச் நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா, தேவனுக்கு வாங்க, தேவன் கண்டிப்பா ஒரு இலைப்பாடு கொடுப்பார் சர்ச். ஆறுதல் கொடுத்த தேவனாக இருக்கின்றார், நமக்கு தேவை இருக்கமா கிடைத்து சொல்லுவார். பார்க்கும்போது நம்ம தேவத்தை காத்திருக்கும் போது என்னென்ன நமக்கு கிடைக்கிறது, எப்படி நான் கிடைக்கிறது. ஸோ இந்த வீக் இட் இஸ் திஸ் வெயிட்டிங் டைம் நமக்கு என்னென்ன பெருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்கும் முதல் காரியம்
பார்க்கும் என்னவென்றால் வெயிட்டிங் ஆன் காட் brings clarity of vision. நீங்க பார்க்கும்போது தேவதை காத்திருக்கும் பொழுது நம்ம சொன்ன தரிசனமே நம்ம தரிசனத்துக்கு வந்து அவர் கிளாரிட்டி ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. சரி இருக்கும்போது நீங்க தேவனுக்கு நீங்க இருக்கும்பொழுது அவருக்கு பிரசந்த காத்திருக்கும் பொழுது தேவனுக்கு என்ன வைத்திருக்கிறார் உள்ளத்தை என்ன வைக்க சொல்லிட்டு நீங்க கிளியரா தெளிவா பார்க்கலாம். சேதத்தை நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா சேதத்தை நம்ம தேவத்தை காத்திருக்க மாட்டோம். நம்ம நினைக்கலாம் தேவத்தை காத்திருக்கிறேன் முஸ்லிம் 5-10 வருஷம் காத்திருக்கிறேன் ஆனா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேன் எனக்கு திரும்பி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம காத்தில்லை. நம்ம யாரும் பொறுமையா இல்லை. நம்ம என்னைக்கு பொறுமையா தேவத்தை காத்திருக்கிறோமோ தேவன் கண்டிப்பா அவரோட தரிசனத்தை வெளியே காட்டுவார் சர்ச். அது இம்பார்ட்டன்ட் விஷயம் சர்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன வைத்திருக்க காரியம் என்ன தெரியும், ஏன்னா நான் தேவத்தை காத்திருக்கும் போது தேவனுக்கு வெளிப்படுவார். அதை நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் நீங்க காத்திருக்கும் போது தேவன் கண்டிப்பாக வெளிப்படுவார் சர்ச். உங்களுக்கு என்ன வெளியே காரியம் சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் உங்களோட ப்ரெசன்ட் எப்படி இருக்கீங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் போது அந்த காரியம் எப்படி இருக்கும் போது சொல்லிட்டு தேவன் கண்டிப்பாக வெளிப்படுவார் சர்ச். ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா when you wait on him you reveal his plan. தேவனை காத்திருக்கும் போது அவர் கிட்ட வெளியாட்டுவார். எனவே அது மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கை முஸ்லிம் பிசினஸ் செய்யுங்க. அந்த அடுத்த கட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த பிசினஸ் போர் சொல்லிட்டு தேவை அதுக்கான கிளாரிட்டி அந்த தெளிவு உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா என்னைக்கு நம்ம தேவனை இருக்கிறோமோ இயக்கி இருக்கிறோமோ கண்டிப்பா தேவை நம்மளுக்கு வைத்து காரியத்தை வெளியாட்டுவார். விசுவாசிப்பீங்களா? ஸோ பார்க்கும்போது சொன்னா வெயிட்டிங் ஆன் காட் brings clarity of vision. அந்த தரிசனத்துக்கு தெளிவு தேவன் கொடுக்கிறார். பைபிள் ஒரு மனுஷனை பற்றி பார்க்க முடியும். என்னன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பழைய ஏற்பாடுல ஒருத்தர் இருக்கின்றார். அவங்க ரிஃபரன்ஸ் எடுத்து கொடுங்க. பைபிள் கொடுத்து ஆபக்கூக் சாப்டர் 2 verse 1-2. ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. சரி நம்ம பார்க்கும்போது அங்க ப்ராஃபெட் ஆபக்கூக் இருந்தாரு. அவர் ஆபக்கூக் தீர்க்கதரிசி இருந்தாரு. நான் பார்க்கும்போது அங்கே என்ன போட்டுருக்குன்னா ஆபக்கூக் வந்து அந்த ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனுக்கு பதில் நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாரு. எதுக்குன்னா அவர் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. ரொம்ப குழப்பமா ரொம்ப துயரத்தோட இருந்தாரு. ரொம்ப குழப்பத்தோட தேவன் ஆன்சருக்காக தேவனுக்கு பதிலுக்காக காட்டி கொண்டிருந்தாரு. அவங்க பார்க்கும்பொழுது அவர் தேவனுக்காக காட்டி கொண்டிருந்தார். தேவனோட பதிலுக்காக கேட்டு கொண்டிருந்தார். தேவன் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். ஸோ பார்க்கும்போது என்னன்னா he was waiting for God to reveal his plan for the future. அந்த திட்டம்காக அவர் காத்து கொண்டிருந்தார். தேவத்துல தெரிவித்து காத்து கொண்டிருந்தார். இப்போ பார்க்கும்போது அவர் தேவனை காத்து கொண்டிருக்கும் போது தேவன் வந்து அவருக்கு ஒரு கிளியரான விஷன் அந்த ஒரு தெளிவான தரிசனத்தை கொடுத்தாச்சு. ஸோ அதே தான் நம்ம என்னைக்கு தேவனை காத்திருக்கும் பொழுது தேவன் கைக்கு நம்ம பேசுவார். சொல்லுவேன் நம்ம காத்திருக்கும் போது தேவன் பேசாம இருந்துச்சு பேசுவார். என்ன மேட்டர்னா நம்ம காத்திருக்குமா அவனை கேட்கிறேன். You guys waiting for the Lord? Are you guys waiting for the Lord? Yes. அதான் இங்க question. தேவனை காத்திருந்துச்சு. காத்திருக்கும் தேவன் பேசுவார். கண்டிப்பா பேசுவார், பேசாம இருக்க மாட்டாரு. அதான் வார்த்தை. நான் question for the church is what is inside my heart. Are you waiting for the Lord? Are you waiting for the God? உண்மையா நீங்க தேவன் ரெஸ்பான்ஸ் வெயிட் பண்ணீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாரு சர்ச். தேவனை காத்திருக்கும் தேவன் பேசுவார். அந்த கிளாரிட்டி அந்த தெளிவு வாழ்க்கைக்கு கொடுப்பாரு சர்ச். சரி விசுவாசிங்க. இந்த தெளிவு அந்த தரிசனம் வாழ்க்கைக்கு பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு என்ன வைத்திருக்கா சொல்லி நீங்க கேட்க வேண்டும்னா காத்திருங்க. காத்திருக்க நேரடியான the waiting time is not wasted time. So அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா waiting is God's presence brings divine strength. தேவத்தை காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலன் ஆகும் சர்ச். நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் சர்ச். ஏன் சொல்றேன்னா பார்க்கும்போது when we wait on God, He doesn't just give us information, but He empowers us. அவரை நம்ம தேவனை காத்திருக்கும் போது தேவன் சும்மா வந்து தகவல் கொடுக்கல, நம்ம ஈஸி நாளே கொடுக்கல, ஆனால் நம்மளை உருவாக்கி நம்மளை இன்னும் உயர்த்தி வைக்கிறாச்சு. ஸோ பார்க்கும்பொழுது அதை காத்திருக்கும் போது அவர் நம்ம ஸ்ட்ரென்த் பண்றாரு, நம்மளை பல கொண்டு உயர்த்துறாச்சு. ஸோ பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:4-5 நான் படிக்க போறது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். என்னன்னா அப்போஸ்தலர் 1:4-5 வந்து அவங்க பார்க்கலாம் தேவன் சிஷ்யர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த தேவன் வந்து அந்த அப்பருக்குள்ள அந்த சிஷ்யர்கள் போது அவர் பேசும்போது தேவன் வந்து பரலோகத்துக்கு எழுதிவாரு. அப்போதான் அந்த சீஷகன் இருக்கும்பொழுது அவங்க என்ன ஆகுனா அங்க இருந்த சீஷன் வந்து தேவனுடைய ப்ராமிஸ் ஃபர்ஸ்ட் ஆக வாக்குத்தத்தத்துக்காக காத்தி கொண்டிருந்தாங்க. அப்ப அங்க வந்து தேவன் ஃபர்ஸ்ட் ஆக வந்து அந்த காட்ஸ் பவர் தேவனோட வல்லமை வந்து அந்த சீஷகன் முன்பாக மேற்படுத்தி the God's power fell upon them. And upon the Holy Spirit came upon them, the disciples received the power from on high.
நீ பார்க்கும்போது அங்க தேவன் விஷயத்துல இருக்கும்போது அப்ப வந்து என்ன ஆகுனா அங்க தேவனோட வல்லமை அவங்க மேல பட்டுச்சு, விழுந்துட்டு இறங்குச்சு. ஸோ பார்க்கும்போது அங்க இருந்த எல்லா சிஷியர்கள் வந்து தேவனோட வல்லமை பிடிச்சாங்க. எனவே அதான் அவங்க கட்டத வாக்குத்தத்தம் வந்துச்சு. அதனால ஸோ பார்க்கும்போது அவங்க அந்த பள்ளம் வரும்போது அவங்க எல்லா சிஷியர்களும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு அவ்வளோ மாற்றம் வந்தது. ஸோ இதை என்ன சொல்றேன்னா சர்ச் வெயிட்டிங் காட்ஸ் பிரசன்ஸ் வந்து சாதனை இல்லை. அது என்ன இஸ் பிளேஸ் ஆஃப் இன்டிமேசி. Waiting God is a place of intimacy. Place of intimacy னா தேவனுக்கு ஒரு நெருக்கத்தை இருக்கிற ஒரு இடமா இருக்குது. And it's a place of essential love. அன்பு மாற்றம் இருக்கிற அந்த ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்ல waiting God is a place of love, growth and relationship. தேவனுக்கு ஒரு உறவும் அது மட்டும் இல்ல நம்ம தேவனுக்கு அதிகம் வளர்ந்து குறித்து தான் தேவனோட காத்துக்குது அர்ப்பணிச்சு. ஸோ பார்க்கும்போது அந்த டிசைபிள் மூலம் நம்ம அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா நம்ம இன்னைக்கு சொந்த சிந்து நம்ம சிரிக்கூட சர்ச், சுய புத்தி சாயக்கூட சர்ச், நம்ம இன்னைக்கு தேவனோட சாயல் இருக்கும் சர்ச், தேவன் சொல்ற பிரகாரம் நடக்க வேண்டிய சர்ச். பார்க்கும்போது தேவன் சொல்ற பிரகாரம் நடக்கும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக நல்ல நிலைமை பெற முடியும் சர்ச். படிப்போம் கேட்போம். நீதிமொழிகள் 3:5. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை எடுத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இனிமே சாயவன் சர்ச் வசனப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக சுய புத்தம் சாயப்பட சர்ச். இனிமே நம்ம இன்னைக்கு முழு இருதயத்தோடும் கர்த்தரோட நம்பிக்கை இருக்க வேண்டும் சர்ச். அப்போ தேவன் நம்ம வழியை நீடித்து கொண்டு அதை பாதையை செவைப்படுத்துவார். அதை நம்ம லைஃப்ல சரி சர்ச். நம்ம இன்னைக்கு காலத்துல நிறுத்திருக்கும் போது சுயபுத்தில சாயாம நம்ம கருத்து மேல இருக்கும்போது காலத்தை கண்டிப்பா நம்ம வாழ்க்கை செயல்படுத்துவார். ஏன்னா நம்ம பாதை போற பாதை தேவன் தெரிஞ்சு நம்ம எங்க போறாங்க போற சொல்லி தேவன் தெரியும். மனுஷன் தெரியாம தேவன் பார்த்துக்கிறார். தேவன் எல்லாம் அறிஞ்ச தேவன். ஸோ தேவன் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை செயல்படுத்துவார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில புதுவெல்லாம் கொடுப்பாரு. விசுவாசிங்க. ஸோ அடுத்த கை பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா waiting God's help us understand God's timing. Amen. Just money என்ன? God's time என்ன? அப்பா சொன்னாங்க God's time னா தேவன் நேரம் வந்து ஒரு சிறப்பான நேரம். இப்போ நமக்கு கிளாக்ல 6:41 ரைட். அது நம்ம டைம் சர்ச். புரியுதா? நம்ம நேரம் 6:41. தேவ நேரம் அற்புதமாக சர்ச். இப்போ தெரியாது. இப்போ எங்களுக்கு யாருக்கு ஒருவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். யாரால? God's timing church. பார்க்கும்போது சர்ச் நம்ம தேவத்தை காத்திருக்கும் போது நம்ம பொறுமை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ பார்க்கும்போது நம்ம தேவன் நேரத்தை ட்ரஸ்ட் பண்ணி நம்பிக்கை நடக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அற்புதமாகும் சர்ச். ஏன்னா நம்ம தேவன் நேரத்தை சார்ந்து பலகாரம் இருக்கிறோம். நம்ம சொந்த நேரத்தை நோக்கி இல்லை சர்ச். தேவனத்துல காத்திருக்கும் போது நம்ம சொன்ன தரிசனம் தேவன் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல சொன்ன நம்ம டைம் வேறையா இருக்கும். ஆனா தேவனோட டைம் வந்து வேறையா இருக்கும். இந்த God's time is different. தேவ நேரம் வந்து வேற. ஆனா it's the best timing. அற்புதமான நேரம் சர்ச். நம்ம சாட்சி சொல்றேன், எப்படி சொல்றேன், நான் அப்புறம் சொல்றேன். அது மேபி உங்களுக்கு என்கரேஜ் ஆகும் சொல்லும்போது. ஸோ பார்க்கும்போது நம்ம ஜோசப்போட வாழ்க்கை பார்க்கணும் சர்ச். ஆதியாகமம் 37 எடுத்துக்கொடுங்க. நான் நீங்க வீடியோ படிச்சுக்கலாம். நான் சொல்றேன் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. வீடியோ படிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 37 அப்போ 39வது அதிகாரத்துல 41. நீங்க படி 37 39 41. ஸோ பார்த்தீங்கன்னா ஜோசப் வந்து துன்பத்துல வந்து ரொம்ப பொறுமையா இருந்தா. அதுக்கு வார்த்தை துன்பத்துல பொறுமையா இருந்தா. இப்போ பார்க்கும்போது நம்ம ஜோசப் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஏன் சொன்னா எப்படி வந்து தேவ பசத்துல பொறுமையா இருந்து எப்படி வந்து அதை நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கல அதை அப்ளை பண்ணி நடந்து சொல்லிட்டு நம்ம ஜோசப் கற்றுக்கலாம். இப்போ பார்க்கும்போது ஜோசப் வந்து இந்த அடிமை காலத்துல வந்து அவர் சொந்த சகோதரர்களை இருக்கப்பட்டாரு. சொந்த சகோதரர் கூட பிறந்த சகோதரர் இந்த அடிமை காலத்தில் இருக்கப்பட்டாரு. ஸோ பார்க்கும்போது அது மட்டும் கிடையாது. ஜோசப் வந்து பொய்யான சாட்சிகள் மூலியமாக சிறையில தள்ளப்பட்டார். அதாவது ஜோசப் தப்பு பண்ணவே இல்லை. ஆனா தப்புக்கு வந்து சிறையில அறையப்பட்டார். ஸோ பார்க்கும்போது அங்கே என்ன சொல்ல வேண்டும்னா ஜோசப் வந்து அதை போட்டு எதுவும் ஆர்கியூ பண்ணல, அதை நோக்கி எதுவும் குழம்பாகல. ஈவன் அந்த மாதிரி நேரத்துக்குரிய சொந்த சகோதரர் மூலியமாக வந்து அவர் வந்து அந்த அடிமையில் விற்கப்பட்டார். அது மட்டும் கிடையாது, சிறையில் அடையப்பட்டார். செய்யாத தப்புக்கு அடையப்பட்டார். இங்க பார்க்கும்போது in his trial Joseph remained steadfast.
அது அந்த மாதிரி சோதனை இருக்கும்போது ஜோசப் வந்து ஸ்டில் வந்து தேவனுக்கு தைத்திருந்தார் சர்ச். எந்த இது பார்த்து பேசின தேவனுக்கு நினைத்திருந்தார், தரித்திருந்தார். அது மட்டும் தேவனோட பிளான் திட்டத்தை நம்பி இருந்தார் சர்ச். ஆனால் ஜோசப் தெரியாது தேவன் அவருக்கு என்ன ஒரு விஷயம் வச்சுக்கிறாரு, என்ன தரிசனம் வச்சுக்கிறாரு. ஸோ பார்க்க என்ன ஆனதுக்கப்புறம் நீ பார்க்கல அங்கே வந்து ஜோசப் வந்து அவங்க சகோதரத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிக்கிறேன் ஆதியாகமம் 50:20. நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஜோசப் வந்து அவர் சகோதரர் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காப்புபடிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். பார்க்கும்போது அங்கே ஜோசப் வந்து சகோதரர் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே தீமை என்ன செய்யாச்சிங்க, யாரோட தீமையை வந்து நன்மையாக ஆக்குவாங்க. என்ன மாதிரி சூழ்நிலை தான் செஞ்சு எனவே தீமையான நேரத்தில் நம்ம இருந்தால் சரி, தேவத்தை காத்திருக்கும் நிலைத்திருந்து காத்திருக்கும் போது தேவன் கண்டிப்பா நம்ம உயர்த்துவார். அது தீமை நன்மையாக படிச்சு விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கும்போது அந்த விஷன் இந்த தரிசனம் வந்து பார்க்க இம்பாசிபிளா இருக்கலாம். ஆனா ஜோசப் வந்து அந்த கல்லு போயிட்டே இருந்தார். அங்க பாத்தீங்கன்னா ஜோசப் நிறைய பல வருஷம் காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் வந்து ஜோசப் ஒரு விஷயம் கொடுத்தார். என்னன்னா, அவர் மூலியமாக பல, ஏன்னா அதுக்கு ஒரு பஞ்சம், ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்து காலம் பஞ்சகலம். ஜோசப் தெரியாது. அவர் மூலியமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, சாப்பிட விட்டு ஆசீர்வதிக்க போறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுனா, தேவன் வந்து ஜோசப் சொல்லிட்டு அந்த ஜோசப் மூலியமாக தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சாப்பாடு நேரத்தில் வந்து எனக்கு பஞ்சகாலத்தில் வந்து எனக்கு ஜோசப் மூலியமா அவர் சொந்த ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்துக்கும் சாப்பாடு கிடைச்சு. யாரால தேவனால சொல்லிச்சு. நினைக்கலாம் நம்ம கஷ்டமான நேரத்தில் இருக்கோன்னு, நம்ம செய்யறோம் செய்யறதில்ல, நம்ம தைரியம் என்னன்னு இல்லை. ஜோசப் டைம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிறையில் இருந்தாரு. அவர் சொந்த சகோதராக வந்து இதை அடிமையில வந்து தள்ளப்பட்டாரு, விற்கப்பட்டாரு. ஆனா வந்து தேவன் டைம் பார்த்தீங்களா, ஜீசஸோட டைமிங், தேவன் டைமிங் பார்க்கும்போது தேவன் வந்து அதை மாற்றி அமைத்தார். அந்த விஷயம் அந்த தரிசனம் வந்து தேவன் மூலமாக வந்து அது நிறைவேற்றினது, ஜோசப் நிறைவேற்றினது. ஸோ பார்க்க என்ன சொல்றாருன்னா, the God's timing is often different from ours. பார்க்கும்போது தேவனோட டைமிங் வந்து தேவனோட நேரம் வந்து வேற, ஆனால் வந்து அது ஃபேட்ஃபுல்லாக இருக்கும், விசுவாசமாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது அவர் ஸ்டோரி ஜோசப்பை பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி ஆட்சி, என்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, தூரத்தில் இருக்கும்போது நம்ம இது கஷ்டப்படலாம். ஆனால் தேவத்தை காத்திருக்கும் போது தேவன் கிடைக்கும் உயர்த்துவார். அந்த டைமிங் வந்து சரியான நேரத்தில் வந்து தேவன் கொடுப்பார் சர்ச். ஸோ அதான் இங்கே மேட்டர் ஆகும் சர்ச். ஸோ நினைக்கலாம், நான் காத்திருக்கிறேனே, எனக்கு எதுவும் ஆகுனேன், இட்ஸ் லைக் சிஃப்ட் டிலே, தாமதமாகிட்டே இருக்குங்க. ஆனால் ஏதாவது காத்திருக்கும் போது இட்ஸ் எ ப்ரிப்பரேஷன் ஃபார் த காட்ஸ் விஷன். தேவத்தை காத்திருக்கும் போது அது வந்து ஒரு வந்து நம்ம தயார்படுத்தி கொண்டு நேரமாக இருக்கு சர்ச். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, தேவத்தை காத்திருக்கும் போது மனம் நல்லா திடமானதாக இருக்கு சர்ச். ஸோ அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் காட் பிரிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தேவத்தை காத்திருக்கும் போது நமக்கு உள்ள ஒரு மாற்றத்தை உண்டாகுது சர்ச். ஸோ பார்க்கும்போது when you wait in the presence of God, we are transformed. பார்க்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா நம்ம ஹார்ட், நம்ம மைண்டும் நம்மளோட இருதயம் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு ட்ரக் எடிக்டா இருக்காரு, ஒரு போதை பொருளுக்கு அடிமையா இருக்காரு, போதை பொருளுக்கு கேப்னி அந்த மாதிரி செய்யற அந்த நேரத்தில் இருக்கிறாரு. ஆனா எப்ப அவருக்கு தேவனை அறியாரோ, தேவனமா அவருக்கு அவங்க இது சிந்தனை வருதோ, தேவன் எப்ப அவர் தொடுறாரோ, அப்ப அவன் லைஃப் மாறி வந்து ஒரு போலியான பழுத்தமான வார்த்தை வாங்க சலைமை டிரான்ஸ்ஃபார்ம். அப்படின்ற மனுஷன் வந்து தேவன் மூலமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவர் ஹார்ட், அவர் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பழுத்த வார்த்தை வாராச்சு. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, நாட் ஓன்லி ஃபார் ட்ராஃபிக், நிறைய நம்ம பழக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தேவனை அவங்க அடிப்பட்டு தேவனை முக்கியமான வார்த்தை வாராச்சு. இவன் நிறைய பாஸ்டர் எல்லாமே பார்த்து ஃபாரினர்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே இருக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது the waiting in God's presence prepares us for what He has called us to do. நம்ம தேவத்தை காத்திருக்கும் போது நம்ம தேவனுக்கு என்ன அழைத்தா சொல்லிட்டு நம்ம தேவன் நமக்கு என்ன அழைத்திருக்கா சொல்லிட்டு அது நம்ம தயார்படுத்துறதுக்கு நேரமாக இருக்கு. ஸோ பார்க்கும்போது மோசஸை பற்றி பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் படிக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 3:24 பார்த்தீங்கன்னா அந்த மோசஸ் வந்து 40 வருஷமாக வில்டர்னஸ்ல இந்த வனத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு, அங்கே இருந்தாரு. ஸோ பார்க்கும் நேரத்தில் வந்து
40 வருஷமா அந்த வில்டர்னஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து மோசஸ் வந்து தேவனை வந்து ஃபர்ஸ்ட் என்கவுண்டர், தேவன் வந்து ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஜஸ்ட் பார்க்கும்போது அது சும்மா இருந்துச்சு. இட்ஸ் அ ரியல் டைம். உண்மையா தேவன் வந்து மோசஸ் முன்பாக வந்து இருந்தாரு, வெளிப்பட்டாரு. So when he had the personal encounter with God, God reveals to himself the purpose, the plan and the vision. Amen. So பார்க்கும்போது என்ன பிளான் சொல்லிட்டு purpose சொல்லிட்டு தேவன் வந்து மோசஸ்க்கு வெளிப்பட்டார். ஸோ பார்க்கும்போது அந்த மோசஸ் வந்து இந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது எப்ப வந்து தேவன் வந்து அவர் முன்பாக இருந்தாரோ உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் கேரக்டர்ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ பார்க்கும்போது எதுக்கு வந்து தேவன் வந்து மோசஸ் வந்தாருன்னா அங்க இஸ்ரேல் ஜனங்க அந்த இருக்கிற அந்த இஸ்ரேல் இருக்கிற அந்த பீப்புள் எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு வந்து இருந்தாங்க. ஸோ தேவன் வந்து அந்த இருக்கிற இஸ்ரேலை வந்து அங்கே விடுதலை கொடுத்தபடிக்காக தான் மோசஸை சொல்லி மோசஸை அப்பாயிண்ட் பண்ணாரு. நீ போயிட்டு இஸ்ரேல் ஜனங்களை போயிட்டு கொடுத்து வெளியே வா, எஜிப்ட்லேருந்து வெளியே வான்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணாரு. ஸோ அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா மோசஸ் வந்து வனாந்தரத்தில் இருக்கும்போது அந்த டைம் வந்து வீணானது இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்தை காத்து கொண்டிருந்தார். இருக்கும்போது அந்த டைம் வந்து வீணாச்சு. ஸோ பார்க்கும்போது தேவனுக்கு மோசஸ் சொன்னபடி மோசஸ் அந்த இஸ்ரேல் எல்லாம் வந்து எஜிப்ட்லேருந்து அந்த எல்லா இஸ்ரேல் ஜனங்களை விட்டு கொண்டு போனாச்சு. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா இஸ் சிங்குலரிட்டி வேர்ஸ். நீ பார்க்கும் our moments of waiting and being in God's presence are not wasted. நம்ம தேவனை காத்துக்கிற வேலை வந்து எதுவுமே வந்து வேஸ்டான காரியம் ஆகிடுச்சு. இங்கே இருக்கும்போது அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு திங்காக தான் இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு காரியமாக தவிர நீங்கள் வந்து வீணாகி உங்களை பின்னாடி போக முடியல, குட்டி சோற போக முடியல. புரியுதா? அந்த வார்த்தை சொல்ல நினைச்சு சொல்றாங்க. நீங்க காட்டிருக்கும் போதே நினைக்காதீங்க என் காலத்து வந்து குட்டிச்சோட போகுதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு இஸ் அ டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் மைண்ட். நம்ம இருதயத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுபாடோ நம்ம யானத்தோட மாறுபாடாக இருக்கு தவிர தான் அந்த வெயிட்டிங் ஆஃப் காட்ஸ் டைம். வெயிட்டிங் இஸ் த காட்ஸ் டைம். ஏமே ஸோ பார்க்கும்போது அது ஒன்றும் அதிகமாக வளர்ந்தாலும் உங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போக ஏமே. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் இஸ் காட்ஸ் foster hope and faith. தேவத்தை காத்திருக்கும் போது நமக்கு நம்பிக்கையும் அந்த நம்பிக்கை விசுவாசமும் அதிகரிச்சு. பார்க்கும்போது வெயிட்டிங் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ் encourage us to place our hope and trust in him. தேவத்தை காத்திருக்கும் போது அது நம்மள வந்து தேவனுக்கு அதிகமான நம்பிக்கையும் அதிக விசுவாசத்தை வைக்கிச்சு. ஸோ நம்ம தேவத்தை காத்திருக்கும் போது நம்ம விசுவாசம் இன்னும் அதிகமாக பலனாகுது, காலேஜ் பலனாகுது. ஏமே அதிகம் பலனாகும் போது அது என்ன நம்ம நான் கொடுத்தோம்னா தேவ விசுவாசம் கொடுக்குறாரு. தேவ விசுவாசத்தை வாசி தான் நம்ம விசுவாசம் கொடுச்சு. ஏமே ஸோ பார்க்கும்பொழுது தேவன் வந்து நம்ம வைத்த காரியத்தை கொடுத்து வளர்த்தாக இருக்கிறார். ஸோ பார்க்கும்போது நம்ம ஹேப்ராம் பற்றி பார்க்கலாம். ஹேப்ராம் தேவன் அழைத்தார். நம்ம ஹேப்ராமோட ஆபிரமோட அழைத்து பார்க்க போகிறோம். என்னன்னா நீங்க படிக்கும் போது ஆதியாகமம் 4-5, அதாவது ஜெனசிஸ் சாப்டர் 12 சாப்டர் 15 படிச்சீங்கன்னா நீங்கள் வீடியோ படிங்க. இப்போ படிக்க முடியும்னா 3 சாப்டர் இருக்கு. ஸோ அதிகம் பற்றி நீங்கள் வீடியோ படிங்க, கிடைக்கும் முடியும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 12-15 படிக்கும்போது நம்ம பார்க்கலாம் அங்கே ஆபிரமோட ஜேர்னி, ஆபிரமோட பயணத்தை பற்றி பார்க்கலாம். அவன் பார்க்கும்போது தேவன் வந்து ஆபிரமை அழைத்தார். அங்கே அவர் சுற்றி இருக்கிற எல்லா பழக்கமான விஷயங்கள் எல்லாம் ஃபேமிலியான சரௌண்டிங் விட்டுட்டு பல வருஷமாக தேவன் நோக்கி வர்றதுக்காக ஆபிரமை அழைத்தார். இப்போ பார்க்கும்போது தேவன் வந்து ஆபிரமோட பாதியது அழகாக்கினார். ஒரு ப்ராமிஸ் ஆஃப் நேஷன், ஒரு தேசத்தோட ஒரு வாக்குத்தத்த தேசம், ஃபாதர் ஆஃப் நேஷனாக மாற்றினாச்சு. ஸோ பார்க்கும்போது அந்த வெயிட்டிங், அந்த ஆபிரகாம் வெயிட் பண்ண காலம் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, துன்பம் இருந்துச்சு. ஸோ அதே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து துன்பம் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை வெப்பி கண்டு போகிறது தான் நம்ம பேச போகிட்டே. ஸோ பார்க்கும்போது அந்த ஆபிரகாம் வந்து தேவன் அந்த காலம் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஒரு அந்த விஷயம் அந்த ப்ராமிஸ் கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு. இந்த ப்ராமிஸ் வந்து நீ ஃபுல்ஃபில் பண்ண சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது அது என்னன்னா இஸ் ஃபேத் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ் ஓவர் இஸ் லைஃப் வாஸ் டெஸ்டட். அந்த தேவன் வந்து ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் வந்து இந்த விசுவாசத்தில் வந்து அது சோதிக்கப்பட்டது. ஆனாலும் வந்து அது என்னன்னா இஸ் வெயிட்டிங் led to the fulfillment of God's promise. அது வெயிட் பண்ண நேரத்தில் வந்து அந்த வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறிச்சு.
இங்க பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமோட அந்த இது எப்படி அது நிறைவேறிச்சுன்னா அவரோட ப்ராமிஸ் ஆஃப் சன் ஐசேக் மூலியமாக தான். ஐசேக் மூலியமாக தான் அது ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு என்னைக்கு தேவத்தை விசுவாசம் இருக்கும்போது நம்பிக்கை இருக்கும்போது தேவன் கிடைக்கும் நமக்கு வேண்டுவாச்சு. ஸோ நம்ம வசனம் படிக்க போகணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னன்னா ரோமர் 4:20 இருக்குங்க. நான் தலைமை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறது முறை நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். சரி பாருங்க, நம்ம என்னைக்கும் தேவனோட வாக்குத்தத்தத்தை நோக்கி நம்ம சந்தேகப்படக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா நம்ம ட்ரஸ்ட் பண்ணி அந்த விசுவாசமா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய. If God give you the vision, if God give you the promise, நம்ம என்னைக்கு சந்தேகப்படாது. Don't doubt the God's promise. அவர் கொடுத்தாருன்னா நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்போ தேவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். விசுவாசத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா அது செய்கிற வல்லவராய் இருக்கிறார். Because our God's miracle working, no promise keeper. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னா செய்வார். எப்படி யாரும் சொன்னாரோ அந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேறிச்சு. அதே நம்ம வாக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம துயரத்தை போனோம் சரி, என்ன ஸ்ட்ரகிள் நம்ம இருந்தால் சரி, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அந்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறிச்சு. எப்படியாவது சூழ்நிலை நிறைவேறிச்சு. டைம் ஆகுதா, ரொம்ப நேரம் ஆகுதா, இல்லை ஆகுதா, தாமதம் ஆகுதா, என்ன மணி நேரத்துக்கு செஞ்சு கண்டிப்பாக தேவன் சொன்னானா செய்வா. சொன்னா இல்லையா, இந்த காஸ்ட் டைம் தேவ நேரம் நம்ம தேவன் வேலையா இருக்கும். தேவ நேரம் வேலையா இருந்தாலும் பெஸ்டா இருக்கும். விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, in our waiting, our hope in God grow as we see His faithfulness and trust in His vision for us. நம்ம காத்து கொண்டிருக்கும் போது தேவத்தை அதிகமாக நம்ம விசுவாசிக்கும் போது இன்னும் அதிகமாக தேவத்தை வளர்ந்துச்சு. அப்போ இருக்கும்போது அது மூலயமா நம்ம தேவனை விசுவாசம் பார்க்கிறோம். அது மட்டும் தேவன் நம்ம பேட்டி தரிசனம் நம்ம ப்ராமிசஸ் நம்ம காண்கிறோம். ஸோ அதான் இந்த 5 காரியம். ஸோ பார்க்கும்போது எனக்கு மாத்திராதீங்க. ஸோ இந்த 5 காரியம் சொல்லிட்டேன். எப்படி நம்ம தேவ மனுஷர்கள் இந்த மோசேஸ், ஆபிரகாம், ஜோசப் பைபிளை பார்த்துக்கிறோம். எப்படி அவங்க வெயிட் பண்ணி அவங்க கிடைத்த அந்த ப்ராமிஸ் விஷயம் சொல்லி பார்த்திருக்கிறோம். இப்போ எப்படி நம்ம இந்த காரியம் எப்படி நம்ம கை கொடுத்து எப்படி நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸ்ல வந்து எப்படி நம்ம தேவத்தை கார்த்திகை சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். சொன்னா தேவத்தை கார்த்திகை கஷ்டமான காரியம் சொல்லிட்டு கமான் வெயிட்டிங் ஸ்டார்ட் இஸ் டிஃபிகல்ட். இப்போ நான் சும்மா எனக்கு ஒரு ஆள் வெயிட் பண்ண சொன்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன் போயிட்டு அவங்க சும்மா அந்த வெயிட் போய் நிற்கிறாங்க. நான் வெயிட் பண்ண எனக்கு வெயிட் பண்ண முடியாது. யா கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு கட்டு கண்டிப்பாக ஒரு கடுப்பாகும். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் ஆக்சுவலாக நிறைய நம்ம தேவத்தை நிறைய கற்றுக்காச்சு. நம்ம தேவனை காட்டிருக்கும் போது அதுதான் நம்ம மற்ற அப்ளை பண்ணுவோம். வசனம் படிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கைக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம கைக்கொள்ள முடியும். ஸோ பார்க்கும்போது the practical steps as we wait in God's presence in the secret place. இந்த தேவத்தில் பிரசன்ட் காத்து கொண்டிருக்கும் போது என்ன ஸ்டெப் 5 காரியம் இருக்கு. இந்த 5 காரியம் நான் வச்சு கொடுங்க சர்ச். மேபி உங்கள் வாழ்க்கை நீங்கள் தேவத்தை காத்திருக்கும் போது இந்த 5 காரியம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 4 நடக்கலாம் சர்ச். ஸோ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன், ஜெபமும் தியானித்தலும். இது பார்க்கும்போது நம்ம என்னைக்கும் ப்ரே பண்ணோம். நம்ம என்னைக்கும் கண்டிப்பாக எல்லாம் கண்டிப்பாக ரெகுலர் ப்ரே பண்ணுறோம். ஆனால் அந்த ப்ரே எப்படி பண்ணுறோம் சர்ச்? ஏனோ தமிழ் பண்ணுறோமா தேவனுக்கு உண்மையாக விசுவாசம் பண்ணணுமா இருக்கு சர்ச். ஸோ இது பண்ணுறதுக்கு போது கண்டிப்பாக நம்ம தேவனுக்கு கேட்குறோம், அந்த ப்ரே கேட்குறோம். அதுக்கு அப்பாண்டரை போடுங்க அதை கொடுத்து சொல்லிட்டு instead of we asking to fix the problem, ஏன் நம்ம தேவனுக்கு நமக்கு அன்பு கொடுக்கூடாது, தேவனுக்கு சொல்லிட்டு நன்றி சொல்லக்கூடாது. யாரா செய்றீங்களா? ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு டூ லைக் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய சர்ச். நம்ம தேவனுக்கு எனக்கு நம்ம அப்பாண்டரை இது கொடுங்க சொல்லுங்க. நம்ம இது பார்க்கும்போது ஜீசஸ் வந்து காட் வந்து பேங்காக கிடையாது. சும்மா பேங்க்ல போயிட்டு எஸ்எஸ் பண்ணிட்டு தட்டிட்டு காசு எடுத்து வருது. புரியுதா? God is not a bank card. ATM machine. ATM machine. நீ சும்மா போயிட்டு எப்போ நான் போய் காசு எடுத்து வருது, எப்போ போட்டுட்டு எடுத்து வருது சர்ச். அவர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது சர்ச். தேவன் நம்மளுக்காக அன்பு கொடுத்தாரு சர்ச். நம்ம ஏன் வெயிட் பண்ண சொன்னா, ஏன் தேவன் நம்மளுக்காக அதை நெருக்கத்தை உண்டாக்கினார். நம்மளுக்காக சிலுவையில் அழைத்தார் சர்ச். சிலுவையில் அடையும் போது என்ன சொன்னா, இட் இஸ் ஃபினிஷ் சொல்வாரு. நம்மளோட பாவம் எல்லாமே தேவன் நம்மளுக்காக அழைத்தாச்சு. ஏன்னா நமக்காக கூட்ட வாசியாக. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு தேவனுக்கு 8 நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம என்னைக்கும் அப்பா என்ன செய்யுங்க சொல்லிட்டு அதை காயம் முடிஞ்சால் அது கொண்டு நம்ம தேவனை கண்டிக்காக செஞ்சுக்கான்னு கொடுக்குறது.
சில பேர் நிறைய அப்போ பண்ணுறாங்க. எனக்கு கஷ்ட நேரத்தில் வந்து அப்பா எங்களுக்கு செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் அப்படியே தேவனா யார் தேவன் சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க பேர். அந்த மாதிரி நம்ம ஜெனரேஷன் இருக்கோம். நம்ம the church of this generation we have to become servers and disciples of Jesus. நம்ம ஜெனரேஷன் நம்ம இந்த சந்திதி வந்து எப்படி இருக்குன்னா தேவனுக்கு ஊழிய செய்யற சந்திதியாகவும் தேவனுக்காக வாழ்ற சந்திதியாக இருக்கணும் சர்ச். எனக்கு தேவை ஏடி மிஷன் போல யூஸ் பண்ணக்கூடாது. சொல்லவே தான் சும்மா நம்ம கேட்குற இந்த செய்ய சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுக்காக வந்து தேவனை தூரம் போட்டு தேவனுக்கு அசாத்தியமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அசாத்தியமா எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? ஸோ பார்க்கும்போது நம்ம பாயிண்ட் பார்க்கணும்னா சுமைதான் நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க வேண்டும். ஸ்கிரிப்சர் தேவ வாசனை தியானித்து நம்ம நடக்க வேண்டும். அதை நம்ம தியானித்து ப்ரே நம்ம தேவோட கம்யூனிகேட் பண்ண பேச வேண்டும். தேவனோட ஐக்கியப்படும் போது தான் சர்ச் நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த ஃபேத்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்கும். சர்ச் விசுவாசம் அதிகமாகும். சர்ச் ஸோ பார்க்கும்போது ஒன்றாய்ச்சி பண்ணுங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர் தி காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ் and always remember who God is. சொல்லுங்க God தேவன் ஏடி மிஷன் கிடையாது. தேவன் யார் சொல்லிட்டு அறிய வேண்டும். சர்ச் and remember the truth of God's promise. Truth like now the truth is the word. The word is Jesus. The word is God. Amen. சத்தியம் தான் வார்த்தையாக இருக்கு. இந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். பைபிள் சத்தியமான வாக்கு தட்டம் வார்த்தைகள் படிக்கும் போது எப்போ தேவ மனுஷங்க வாழ்க்கை காத்திருந்து அவங்க வாழ்க்கையில் நிறையா அவங்க ப்ராமிசஸ் அவங்க விஷன் பெற்றாங்களோ அதே நம்ம வாழ்க்கை வச்சு தேவனை பசங்க படிக்கும்போது அதை கை கொள்ளும்போது தியானிக்கும் போது கண்டிப்பாக தேவன் காத்திருக்க வரை வந்து கண்டிப்பாக ஆசிரிப்பார். நமக்கு ப்ராமிசஸ் நமக்கு தரிசனத்தை தேவனுக்கு கொடுப்பாச்சு. ஏமே ஸோ பார்க்கும்போது அது முதல் காரியம். ஸோ வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள், படிப்பும் கேட்போம். பிலிப்பியர் 4 வசனம் 6-7. Philippians chapter 4 verse 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேதத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பார்க்கும்போது போட்டுச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாமல் புரியுதா சார்? எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட கூடி ஜபத்தினால என்ன போட்டு கூடி ஜபம் போட்டுருக்கு. கொரோனா ஜபம் போட்டுருக்கா இல்ல கூடி ஜபத்தால் அந்த தேவனுக்கு தெரியப்பட்டுருச்சு. கண்டிப்பா தேவன் சொல்லுறாங்க கோட் நோ சார் நம்ம சோழ கிடைக்கிறே நம்ம அறிந்திருக்கிறா. ஆனா அவர் என்ன பாக்குறாருன்னா நான் என்னோட பிள்ளை வந்து என்கிட்ட பேசுதா அதான் பாக்குறாரு. இப்ப உங்க அப்பா இருக்கிறாரு உங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க இப்போ நீங்க ஒரு அப்பா அம்மா சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசணும் எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்க கால் பண்ணல உங்க பிள்ளைங்க ஏதோ உங்க வீட்டில் சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அவருக்கு அப்படி சுச்சுவேஷன். நீங்க எல்லாத்தையும் குறித்து அவங்க விண்ணப்ப அதை நீங்க ஐடி பார்த்துக்கிறா. அந்த ரிலேஷன்ஷிப் உறவு உங்களுக்கும் ஃபாதருக்கும் பிதாவுக்கும் உங்களுக்கு தான் தேர்வு பார்த்துக்கிறா. ஸோ இன்னைக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் குறித்து எனக்கு நீங்க அறிவிக்க வேண்டும். அப்போ நீங்க விண்ணப்ப ஸ்தோத்திரத்தை தெரிவிக்க சுச்சுவேஷன். அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர் ஸ்டடி அண்ட் வொர்ஷிப். தேவசனம் படிக்கிறதும் தேவனை ஆராதிக்கிறதும் முதல் காரியம் சொன்னேன். பார்க்கும்போது தேவன் வசனம் இன்னைக்கு வந்து நம்ம கை கொடுக்குது சர்ச். ஏன்னா தேவன் வார்த்தை வந்து சத்தியமாக இருக்கு சொன்னேன். பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு ப்ரே பண்ணி பைபிளை படித்து அந்த வார்த்தை கை கொள்ளும் போது தேவனுடைய ஞானம் நம்ம பெற முடியும் சர்ச். நம்ம இன்னைக்கும் சொந்த ஞானம் தடுக்க முடியாது, வாழ முடியாது. we cannot live by our own wisdom. நம்ம ஒரு கிறிஸ்துவ பிள்ளை வாழணும்னா நமக்கு தேவனுடைய ஞானம் இருந்துச்சு. தேவ ஞானம் வேணும்னா பைபிள் படிக்கணும் சர்ச். ஸ்கிரிப்சர் ஸ்டடி பைபிள் ஸ்டடி கண்டிப்பாக இருக்கணும் சர்ச். எல்லா வார்த்தையும் எல்லா அதிகமும் ஃப்ரம் ஜெனசிஸ் அண்டில் ரெவெலேஷன் ஃபுல்லாக இப்போ இது தியானிக்க வேண்டும் சர்ச். செய்யும் போது கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு கார்த்திகை வயதில் வந்து கண்டிப்பாக தேவன் பேசுவார். அது மட்டும் கிடையாது ஆராய்ச்சி வேண்டும். இது பார்க்கலாம் தேவன் ஆராய்ச்சிக்கு சாதன காரியம் இல்லை. நிறைய பேர் முன்னாடி தேவன் ஆராய்ச்சி கொஞ்சமாக நிற்கிறாங்க, உட்காராங்க, ஓடி மாட்டாங்க. ஸோ தேவன் ஆராய்ச்சிக்கும் போது அது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது. தேவன் ஆராய்ச்சிக்குன்னா உண்மையாக அவங்க மனசுலேருந்து வெளிப்பாடு சர்ச். தேவன் ஆராய்ச்சி உண்மை நீங்கள் தேவன் ஆசைச்சு ஆடி பாடி கொண்டாடிக்கணும். வசனம் போட்டுட்டு சங்கீதம் Psalms 150 verse 4 சங்கீதம் 154 போட்டுட்டு praise him with dancing. ஆடி பாடி தேவனை நம்ம உயர்த்தி சர்ச். ஸோ அதை ஆராதிச்சு நீங்கள் பார்க்க ஆராதனை எதுக்கு நார்மலாக சொல்லிட்டு சர்ச்சில் மட்டும் ஆராதனை பண்ண முடியாது சர்ச். உங்கள் வீட்டில் wherever உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதே தேவன் உங்களுக்கு பேசினான்னா
கமான் ஆடிங்க பாட்டை போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் போட்டு தேவனை நோக்கி ஆராதிங்க சர்ச் ஆராய்ச்சி பைபிளை படிங்க சர்ச் கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கை நீங்கள் போய் காட்டிக் கொண்டு நேரத்தில் தேவன் கண்டிப்பாக ஒரு தெளிவு உண்டாக்குவார் சர்ச் ஆமென். அது ரெண்டாவது காரியம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வெயிட்டிங். ஒரு நம்ம ஆக்டிவா காத்திருக்க வேண்டும் சர்ச் தேவன்ல. சும்மா சொன்னமே தான் நம்ம தேவன் தேவனும் நம்ம காத்திருக்க கூடாது. எனக்கு கிடைச்சோன்னே தேவனுக்கு விடக்கூடாது. ஃபுல்லா ஒரு மனம் ஒரு முழு மனத்தோடு நம்ம தேவத்தை காத்திருக்க வேண்டும். இப்போ காத்திருக்கும் போது அந்த காத்திருக்க நேரம் வந்து நமக்காக ஒரு தயாரிப்பான காரியமாக இருக்கு. சொன்னமே நம்ம பிஸ்னஸ் செய்யறோம். பிஸ்னஸ் காத்திருக்க போக போறீங்க. எப்படி போக போறீங்கன்னா உங்க தேவை எப்படி போக சொல்லிட்டு நீ காத்திருக்கும் போது தேவை கண்டிப்பா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுவார். இப்போ என் வாழ்க்கை இங்கே இருக்கு, என் வாழ்க்கை காத்து போயிட்டு போனா தேவத்தை காத்தியம் தான் போக முடியும். சோயை போக்கி தேவமான சொல்லி போனா அந்த வாழ்க்கை அந்த ஸ்டெப் வந்து உடஞ்சி போகணும் தவிர டீச்சராக போகும் தவிர இந்த வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளாக போகாது. தேவத்தை காத்திருக்கும் போது வாழ்க்கையை வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இது இருக்கும்போது என்ன ஆகுனா உங்கள் ஆட்டு மாலை உங்கள் ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் இன்னும் பலம் பெறுவீங்க. ஸோ இங்கே காத்திருக்கும் போது முஸ்லிம் அந்த விஷன் தரிசனம் அந்த ப்ராமிசஸ் அந்த வாக்குத்தத்துக்கு வந்து தேவன் எனக்கு கொடுப்பார். நீங்கள் பார்க்கலாம் தேவனுக்கு இந்த வாக்குத்தம் கொடுக்கல, அவங்களுக்கு இந்த வாக்குத்தம் கொடுத்துட்டேன் சொல்லிட்டு. ஆனால் நம்மளால ஒன்றாச்சு இல்லை தானே. எனக்கு வேற ஸ்பேஸ் பார்த்து வேற முகம், எங்களுக்கு வேற முகம், வேற ஆட்களாக இருக்கீங்க. தேவன் நமக்கு ஒரு வைத்திருக்கான்னா அவங்க கொடுப்பார். மற்றவங்க கொடுத்தா சொல்லிட்டு அதை நீங்கள் இது தேவன் நீங்கள் கோவப்படக்கூடாது, தேவன் சந்தைக்கூடாது, தேவன் எனக்கு கொடுக்க சொல்லி இங்கே நீங்கள் மனம் தரக்கூடாது. தேவன் கொடுப்பாருன்னா கொடுப்பாரு. காத்திருக்க வேண்டும். முஸ்லிம் wait takes no waste time by God's working time. தேவன் வேலை செய்கிற காரியமாக இருக்கு. ஸோ அது முன்னாடி ஆக்டிவ் வெயிட்டிங். நான் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆன் பாஸ்ட் டெலிவரன்ஸ். நீங்கள் பார்த்துக்கும் போது நீங்கள் இன்னைக்கு ரீகால் பண்ணி பார்க்கணும். தேவன் வந்து என்னோட பாஸ்ட்ல என்னென்ன செய்ய சொல்லிட்டு எனக்கு வாழ்க்கையை சொல்லிட்டு நீங்கள் அதை ரீகால் பண்ணணும். நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை தேவன் எப்படி செய்து சொல்லிட்டு விசுவாசமாக சொல்லிட்டு நீங்கள் ரீகால் பண்ணணும். when you recall the times when God is faithful. நீங்கள் ரீகால் பண்ணும்போது இப்போ நீங்கள் வெயிட் பண்ணீங்க ஸ்டில் நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆக்சுவலி எனக்கு காட் வந்து நான் தேவன் எனக்கு செய்ய சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பாஸ்ட்டில் செஞ்சுக்கலாம் தானே. அதை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து நீங்கள் ஸ்டில் தேவன் வெயிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தேவனுக்கு அதிகமாக காட்டிருக்கீங்க. ஏன்னா தேவன் கண்டிப்பாக இதுக்கு ஒவ்வொரு வாரத்தையும் இந்த விஷயம் இருக்க மாட்டாரு. கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு. அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒன்றாச்சும் செஞ்சிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை ரீகால் பண்ணி பாருங்க, அதை சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பார்க்கும்போது தேவனுக்கு அற்புதமான விசுவாசம் கூட நீங்கள் பார்க்கலாம் சர்ச். ஸோ பார்க்கும்போது என்ன இருந்தாங்க தேவன் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் நமக்கான அந்த வழியை காட்டுகிறார். அது மட்டும் எனக்கு போதிய அந்த நமக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த தேவனோட வார்த்தை படிக்கிறதுக்கு அந்த மரத்தை கொடுக்கிறார். ஸோ அதான் சேஷம் பார்த்து நம்ம காட்டுக்கும் போது தேவன் கண்டிப்பாக விசுவாசம் கொண்டவராக இருக்கிறார். அதனால இருக்காரு. ஐந்தா பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. கம்யூனிட்டி அண்ட் பொறுப்பு நம்மள அக்கௌண்டபிலிட்டி உண்மைத்துவமாக இருக்குது. அதான் அந்த கம்யூனிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது சர்ச் எப்படி உண்மையாக இருக்குதுன்னா நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பிலீவர்ஸ். we are the believers of Jesus, right? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒருத்தர் அனுப்புக்கு வந்து நம்ம போய் எல்லாத்தையும் கைக்கியமாக இருக்கணும். அப்போ இருக்கும்போது இப்போ என் வாழ்க்கை தேவன் நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிறான். என் வாழ்க்கை நிறைய டெஸ்டிமோனி நிறைய சாட்சிகள் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைய டெஸ்டிமோனி சாட்சிகள் இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஐக்கியமாக இருக்கும்போது அவங்களுக்கு பழகும் போது பேசும்போது இப்போ ஒரு மிஸ்டேக் என் வாழ்க்கை ஒரு காரியம் வந்து எனக்கு லேக்காக இருக்குது. தேவன் இது செய்வாரா சொல்லிட்டு நான் உங்கள் ஒழிஞ்சு பண்ணி பேசுவோங்க. இப்போ மற்ற பிலிவத்தை பேசும்போது அவங்க மூலயமா தேவன் அவங்க ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு. அவங்க சாட்சியை சொல்லும் போது தேவன் எனக்கு அவருக்காக செஞ்சுக்க சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சேவை சொல்லிட்டு ஒரு விசுவாசம் வந்து இன்னும் அதிகமாக தேவத்தை காட்டிட்டு சர்ச் புரியுதா சர்ச். ஸோ we have to engage with the fellow believers who have traveled the similar paths. Okay? Their testimonies can be encouraging and provide insights for discerning God's voice. தேவ வசனத்தை தேவ வாழ்க்கை கொடுத்தாலும் உனக்கு ஒன்று உற்சாகத்தை கொடுத்துருங்க சர்ச். பார்க்கும்போது அது 5 காரியம். prayer and meditation, scripture study and worship, active waiting, reflect on past deliverance, and provide community and accountability. So இந்த 5 காரியம் இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலியமா இந்த தேவனுக்கு இன்னைக்கு காத்திருங்க சர்ச். ஸோ சொன்னதை என்னோட டெஸ்டிங் சொல்ல போறேன், சாட்சி சொல்ல போறேன். ஸோ பாருங்க சர்ச் என்னோட சாட்சி என்னன்னா எஸ்பிஎம் டைம்ல வந்து என்னன்னா எஸ்பிஎம் படிக்கும்போது அப்போ 2022-23 பேட்ச் அப்போ கோவிட் டைம் ஸோ அப்போ கோவிட் கண்டிப்பாக முடிச்சு நாங்கள் போகும்போது அந்த நேரத்தில் வந்து என்னோட சொந்தக்காரர்கிட்ட கேட்டார். நாங்கள் சொந்தக்காரர் வீட்டுக்கு போகும்போது அவர் கேட்டார்
நீ எஸ்பிஎம் சேனல் படிக்கும் போது சொல்லிட்டு கேட்டாரு. இப்போ என்ன படிக்க அடுத்த ஸ்டெப் எப்படி சொல்லிட்டு கேட்டாரு. அப்போ வந்து என்ன சொன்னேன், மெட்ரிகுலேஷன் எனக்கு தெரியும், எங்கள் மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு அது தெரியும். அது எப்படின்னா நமக்கு ஏமா அது வந்து டிஃபிகல்ட் இருக்கு. நான் அது வந்து ஒரு 10 months 1 year தான், ஆக்சுவலி 10 months தான், 10 மாதம் தான் அதை படிச்சுட்டு அது டிகிரி படிச்சோம். பார்க்கும்போது அந்த 10 மாதம் வந்து படிக்கிறது அந்த மெட்ரிகுலேஷன் கணிதம் கஷ்டம், ரொம்ப கடினமான விஷயமா இருந்தது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அப்போ என் ஃபேமிலி இருந்தாங்க. அப்போ அவர் கேட்டேன் நீங்கள் என்ன படிக்க போக சொல்லிட்டு, மற்ற என்ன படிக்க போக சொல்லிட்டு சொன்ன மெட்ரிகுலேஷன் சொன்னேன் அவர்கிட்ட. கேட்டேன் அவர் எப்படி கேட்டேன்னா லைக் ஒரு லைக் எப்படி சொன்ன மேடப்பா கேட்டார் எப்படின்னா கிடச்சிருமா சொல்லிட்டு. ஏன்னா அதே மாதிரி நம்ம டூத்து கிடைக்க கஷ்டம். அப்போ அவர் கேட்கும் போது எனக்கு என்ன பதில் சொல்லிட்டு இல்லை. ஸோ அப்புறம் எஸ்பிஎம் பிடிக்கல, ஸ்டில் அந்த ப்ராசஸ் அந்த எஸ்பிஎம் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அது கேட்டப்ப எனக்கு என்ன பதில் சொல்லிட்டாங்க. நான் எப்படின்னா ஜஸ்ட் சைலண்ட் விட்டேன். ஸோ அப்போ எஸ்பிஎம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். அது எல்லாமே கவர்மெண்டோட அந்த கவர்மெண்டான மெட்ரிகுலேஷன் கவர்மெண்டோட இது. அந்த அரசாங்கமோட இது வந்து கிடைக்கும் கஷ்டம். ஏன்னா ப்ரைஸ் சீப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் குவாலிட்டி வந்து ஒரு அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், இந்தியன் கிடைக்கும் கஷ்டம் சர்ச். மெட்ரிகுலேஷன் இந்தியன் கிடைக்கும் ரொம்ப கடினமான விஷயம் சர்ச். இப்போ நேரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட் போனீங்கன்னா ப்ரைவேட் வந்து நம்ம காசு வாங்குவாங்க நிறையா. நீங்கள் படிக்கிங்கன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குவாங்க, ஏன்னா அவங்க இந்த காசு வேணும். ஆனால் நம்ம இருக்கும்போது நான் அவ்வளோ ஃபைனான்ஷியலாக அந்த ஸ்டேப்பில் இருந்தாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுறதில்ல, நான் ப்ரே பண்ணி லைக் நீட் பண்ணி குட்டிப்பாக பிடிச்சி வச்சு லைக் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. லைக் பண்ணிக்கும் போது தேவனுக்காக காத்துக்கு ப்ரே பண்ணும்போது ஜெபிக்கும் போது அப்படியே ப்ரே பண்ணி தேவன் தியானிக்கும் போது ஒரு நாள் அந்த அப்ளை பண்ணேன். மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு அப்ளை பண்ணேன் அந்த வெப்சைட்டில். ஒரு நாள் எக்ஸாம் வரும்போது அந்த வெப்சைட் வந்து பார்க்குறேன், அங்கே போட்டிருக்கு அண்டர் தவறுக்கு மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு பார்த்துச்சு. அந்த சொந்தக்கார சொன்னார் உனக்கு கடிச்சுமா வேலை பார்க்க பேசினாரு. லைக் எப்படின்னா லைக் கேட்டார் ஷெட்யூல் கடிச்சுமா சொல்லிட்டு அந்த கொஷின் மார்க் ஏன் கிடை கஷ்டம். ஸோ ப்ரே பண்ணும்போது எனக்கு என்னால் எதிர்பார்ப்பேன், எனக்காக சொல்லும்போது கண்டிப்பாக கிடைக்க நினச்சேன். ஏன் எனக்கு அந்த இல்லை, நம்பிக்கை இல்லை, அந்த கிடைக்காது சொல்லிட்டு நான் அப்படி இதான்ட்டேன். அது ஸ்டில் என்ன பண்ணா ப்ரே பண்ணேன், ஜெயிச்சேன், தேவத்தில் வசனத்தை படித்தேன். அன்றைக்கி நான் அந்த வெப்சைட்டை செக் பண்ணும்போது அந்த போட்டுருக்கு அந்த நீட்டாக வந்து மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு அப்படின்னா எனக்கு அந்த மெட்ரிகுலேஷன் கிடச்சி சொல்லிட்டு அந்த ஆஃபரை கிடச்சி சொல்லிட்டு அந்த வெப்சைட்லேருந்து அந்த ஆஃபர் இது கிடச்சி. ஸோ பார்க்கும்போது கவனிச்சு தேவை வல்லமாக இருக்காரு, வல்லமாக இருக்காரு. பார்க்கும்போது வந்து கிடைக்கலாம். அது வந்து ரொம்ப சொன்னவே நான் அது சொந்த சொன்னது இம்பாசிபிளாக திங்கு, கஷ்டமானது, அது சாத்தியமிச்ச காரியம் சொல்லிட்டு. ஆனால் நம்ம தேவன் என்ன மாதிரி சாத்தியமிச்ச காரியம் அப்படியே சாத்தியமாக்குவார். இம்பாசிபிள் இம்பாசிபிள் என் வார்த்தையை மாற்றின மாதிரி உங்கள் வார்த்தையை மாற்றுவாச்சு. சொல்லி விசுவாசம் அதுக்காக சொல்லிட்டு என்னைக்கு நம்ம என்ன சொல்றேன்னா நான் தேவனை கேட்டேன், அவன் தேவன் கொடுத்தார். ஆனால் தேவன் நான் கேட்டு அவரை விட்டு பிறந்தேன். நான் அவரை நம்பி அவரை காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் இன்னும் காத்து கொண்டிருக்கிறேன். தேவனை எப்படி என் வாழ்க்கை செய்வான் தரல, எப்படி வாழ்க்கையை மாற்றான்னு பார்த்தல. ஆனால் விசுவாசி தேவன் வாழ்க்கை போயிட்டு வச்சு ஒரு நாள் வாழ்க்கை மாற்றுவோம் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கை தேவன் காத்திருந்துச்சு. தேவன் பார்க்கலாம், தேவனுக்காக போகிற பாதை வந்து கஷ்டமாக இருக்கலாம், எப்படி போகணும்னு தெரியாது. எப்படி போகிற பாதை வந்து லைக் கோணதாக இருக்கலாம். ஆனால் வந்து கோணம் சரி அந்த அந்த நேரத்தில் வந்து கடைசி வந்து அற்புதமாக இருந்துச்சு. சேவைப்படுத்துவார், கோவனான நம்மளே சேவைப்படுத்துவார். ஸோ இன்னைக்கு முடிச்சாங்க. ஸோ நேரத்தில் வந்து என்ன சொல்றேன்னா இன்னைக்குமே நம்ம தேவத்தை கேட்கவும் கூடாது. எங்களுக்கு கொடுக்காது பொண்ணுங்க நீங்கள் நம்பி விசுவாசிட்டு இன்னும் அவருக்காக காத்திருந்துச்சு. ஏன்னா அவர் நமக்கு விசுவாசி நமக்காக அனுப்புகிறார், நாங்களும் அவர் தான் அனுப்பி வச்சு. அது மூலியமா தான் நம்ம குருவை மேற்கொள்ள முடியும். அவர் குரு கூட இருந்து நம்ம வந்து இன்னும் அதிகமான நம்ம விஷன் அவரோட ஹார்ட் அவரோட இதயத்தை நம்ம நோக்கி பார்க்க முடியும். ஸோ முடிக்க போது இன் கன்க்ளூஷன் வசனம் படிப்போம். 2 வசனம் இருக்கு, அது முடிச்சிடலாம். Psalms 27 verse 14 சங்கீதம் 27 கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை சொஸ்திரப்படுத்துவார். திடமாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Amen. இன்னொரு வசனம் வந்து Isaiah chapter 64 verse 4. ஏசாயா 64 வசனம். தேவனே உமக்கு காத்திரவர்களுக்கு நீ சேவைகளை ஈரையல்லாமல் உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகள் கண்டதும் இல்லை. Amen. இந்த வசனம் சங்கீதத்தை பார்த்து 27 நான் போட்டுட்டு காத்திருக்கு காத்தின்னு சொல்லிட்டு வசனமே சொல்லுது. காத்திருக்குள்ள காத்திருந்துச்சு, காத்திருக்கு வெளியே இல்லை, காத்திருக்குள்ள காத்திருந்துச்சு.
அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இனமனதாயிரி காத்திருக்கு காத்திரு மறுபடியும் ஒரு 2 times முடிச்சு காத்திருக்கு நம்ம காத்திருக்கும் போது in every waiting season remember that God is actively working behind the scenes. சும்மா God never stop working. தேவை இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக காத்து செய்து கொண்டிருக்கிறார். God is on the move. அந்த அசைவில் ஒன்று இருக்கு ஆக்சுவலி. இப்போ பார்க்கும்போது அந்த ஐசிஐல பார்த்தீங்கன்னா ஐசிஐ 64 பார்த்தீங்கன்னா இப்போ காத்திருக்கும் போது தேவன் எழுந்தி செயல்படுவாராம். காத்திருந்துச்சு இப்போ தேவன் எழுந்தி செயல்படுவார். ஸோ பார்க்கும்போது அந்த தரிசனம் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம தரிசனம் குறுக்கு தரிசனம் வந்து பார்க்கறது கிளியராக இருக்கலாம், தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம காத்திருக்கும் போது அந்த எல்லாம் நமக்கு தேவை கொடுத்த நம்ம நோக்கம், அந்த ப்ரொஜெக்ஷன், நமக்கு கொடுத்த ப்ரொஜெக்ஷன், அந்த ப்ரொப்போஸ், அந்த நோக்கம், அந்த பிளான்ஸ் எல்லாம் திட்டம் எல்லாம் வந்து தேவை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடிச்சு. எப்படின்னா தேவக்குள்ள நம்ம ஆக்டிவாக வெயிட் பண்ணும்போது, தேவக்குள்ள நம்ம அதிகமாக நம்ம காத்திருக்கும் போது தேவை கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஒரு காரணம் நமக்கு புரியுச்சு, தெளிவாக புரியுச்சு. ஸோ பார்க்கும்போது ஏப்ரஹாம், ஜோசப், மோசஸ் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இல்லாமல் தேவனால் எழுதப்பட்டது, தேவ மூலியமாக தான் எல்லாம் செயல்பட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தேவ மூலியம் தான் செயல்பட்டுச்சு. ஸோ எனக்கு தேவை காத்திருக்க வேண்டும். ஸோ பார்க்கும்போது எங்கள் மனம் தராதிங்க, எனக்கு ஒரு விசுவாசம் ஒன்றும் ஸ்டேட் போர்ட் இருந்துச்சு, இன்னும் அதிகமாக முன்னிலைக்குவாங்க விசுவாசத்தில். ஸோ இது வந்து வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். என்னன்னா இந்த டிலே இஸ் நாட் டினையல், இந்த தாமதிப்பது வந்து எனக்கும் ஆதரிக்கப்படாது. ஸோ பார்க்கும்போது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் இஸ் தி பெஸ்ட் டைம். ஸோ பார்க்கும்போது என்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு பிளான் வந்து நம்ம தெரியாம இருக்கலாம், எனக்கு பார்க்க எனக்கு திட்டம் வச்சு சொல்லிட்டு தெரியாம இருக்கலாம். அந்த தேவன் நமக்காக அதிகமாக திட்டம் வைக்கிறார். அப்புறம் குடிசை வீடு கட்ட போறோம்னா என் தேவன் பங்களு வீடு ஆசிரிப்பார். அதே மாதிரி தான் சர்ச் விசுவாசிக்கணும். சர்ச் the point we have the faith. பார்க்கும்போது பார்க்க என்னைக்கும் இருக்கும் ஈவன் நமக்கு புரியாமல் தான் சரி. ஏன்னா தேவன் நம்மளோட வாசி, நம்ம தேவன் காத்திருக்க வாசி, தரித்திருக்கிற வாசி, தேவன் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற விஸ்டம், அந்த தியானம் வந்து எனக்கு கூட இருந்துச்சு. பார்க்கும்போது என்னைக்கும் மாற்றாதீங்க, என்னைக்குமே மனுஷனோட ஞானத்தை நோக்கி சாய்ந்திருக்காதீங்க, தேவனோட ஞானத்தை நோக்கி சாய்ந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார். He can turn the impossible to possible because God is more than able. கண்டிப்பாக சாத்தியம் எல்லாத்தையுமே அதிகமான காட்சி செய்ய வளர்க்கிறார். நான் சொன்னதே சீப்பனாக தரவச்சு அதே அதுவே அதிகமாக செய்ய வச்சு எதிர்பாராததுக்கே பேசி வச்சு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் என்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங் கூடிய என்ன மாதிரி முடியாத காரியத்தை எழுதுவா செய்வா அந்த வளவராக இருக்கிறார். ஸோ எனக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டே எனக்கு வீட்டுக்கு போகும்போது மாற்றாதீங்க, தேவனோட இறுதிக்காக காத்திருங்க. தேவ பிரசனத்தில் எனக்கு கை தெரிவிச்சு. ஸோ அப்படியே இந்த மெசேஜ் முடிச்சு கொள்ளிக்கிட்டே அப்படியே